ஏற்பட்டு நண்பர்களாக மாறியிருந்து அதன் பின்னர் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளதாக அவர்கள் வாக்குமூலத்தில் அளித்திருக்கிறார்கள். பகத்சிங் என்ற பெயரில் ஆசாத் பகத்சிங் என்ற பெயரின் அடிப்படையில் சமூக வலைதளத்திலும் பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்புகளை இயக்கி அதன் மூலம் இவர்கள் அனைவருமே தொடர்பில் இருந்துள்ளதாக அந்த ஒரு வாக்குமூலம் என்பது அவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. பல மாதங்களாக இந்த ஒரு சம்பவம் திட்டமிடல் என்பது தீட்டப்பட்டு வந்ததாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இதற்கு பின்னணியில் ஏதேனும் தீவிரவாத நோக்கம் இருக்குமா என்ற ஒரு கோணத்திலும் தற்பொழுது டெல்லி காவல்துறையுடைய சிறப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசியல் பின்புலமோ அல்லது தீவிரவாத காரணமோ இதில் இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் தான் தற்பொழுது விசாரணையை டெல்லி காவல்துறை அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவருடைய இடங்களிலும் அவர்கள் சொந்தமான வீடுகளிலும் தற்பொழுது சோதனைகள் என்பது இன்றும் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஹரியானா, லக்னோ, சண்டிகர் ஆகிய இடங்களிலும் தற்பொழுது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் அந்தந்த மாநில காவல்துறையுடன் இணைந்து அந்த சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். கூடுதலான விவரங்கள் என்பது இன்று தெரியவரும் எனவும் இந்த விசாரணைக்கு பிறகு தெரியவரும் என்ற ஒரு தகவலையும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, சித்ரா, டெல்லி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சியினுடைய வியூகம் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? எதிர்கட்சிகளை பொறுத்த அளவில் இரண்டு அவைகளிலுமே, அதாவது ஏற்கனவே கூறியது போல இரண்டு அவைகளிலுமே இந்த பாதுகாப்பு குளறுபடி தொடர்பான ஒரு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஒரு விரிவான விவாதம் என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் முழுமையாக நடைபெற்று அதன் மீது மத்திய உள்துறை அமைச்சர் முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் எதிர்கட்சிகளானது முதல் கோரிக்கையாக தற்பொழுதும் அவைகளில் வைத்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் இதற்கு அடுத்தபடியாக மிக உயர்ந்த, அதாவது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அவையினுடைய நடவடிக்கைகள் செயலில் இருக்கும் பொழுதே ஏன் பணியாளர்களானது மிக குறைந்த பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் தற்பொழுது அவையில் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக ஏன் புதியதாக எந்த ஒரு ஆட்சேர்ப்போ அல்லது நியமனங்களோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடமானது கட்டிய பிறகு செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒரு கோரிக்கை அடங்கிய கடிதத்தை குடியரசுத் தலைவரை சந்தித்து நேரடியாக வழங்குவதற்கான ஒரு கால அவகாசம் என்பதும் தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கால அவகாசம் ஒதுக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த கோரிக்கை மனுவை அவர்கள் நேரடியாகவே சென்று வழங்குவதற்கு உள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விளக்கத்தை அவைக்கு நேரடியாக மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு வந்து உரிய விளக்கத்தை அங்கே வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த கடிதத்தில் இணைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இரண்டு அவைகளிலுமே பாதுகாப்பு குளறுபடி தொடர்பான பதில் அளிக்கப்படாமல் வேறு எந்த அலுவல் நடவடிக்கைகளும் நடக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் சார்பாக மக்களவை மாநிலங்களவையிலும் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மக்களவையை பொறுத்தளவில் TR பாலு, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் சார்பாக இந்த நோட்டீஸ்கள் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்களவையிலும் திருச்சி சிவா, டெரி கோபியான் உள்ளிட்ட எம்பிக்கள் சார்பாக இந்த கோரிக்கை மற்றும் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் என்பது வழங்கப்பட்டுள்ளன. அந்த தீர்மான நோட்டீஸ்கள் மீதான விவாதத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மட்டும்தான் அவருடைய பிரதான கோரிக்கையாக இன்று இரண்டு அவைகளிலுமே எதிரொலிக்க போகிறது. தேவா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது மக்களவையில் பேசி வருகிறார். காட்சி நிலையில் பார்க்கலாம். जो हमारा पहले का पार्लियामेंट है उसमें भी पहले हो चुकी है। मैं समझता हूं कि सभी को मिलकर इस घटना को कंडेम करना चाहिए और जांच रिपोर्ट जो आपने दी है और साथ ही भविष्य में क्या क्या प्रिकॉशंस लिए जाने चाहिए इसका भी आपने निर्देश दिया है अध्यक्ष महोदय। तो मैं समझता हूं कि इस प्रकार से इस संसद के अंदर अराजक स्थिति पैदा करने का कोई औचित्य नहीं है। माननीय सदस्य, मैं इस बारे में, एक तो जो कल की घटना घटी है वो सुरक्षा से संबंधित, उसमें बदलाव की जरूरत है और जो लोग इस समय भी राजनीति कर रहे हैं उनको मैं चाहता हूं वो देश के लिए काम करें। सब मैं मंत्री जी से पूछना चाहता हूं कि जो गंगा जी हरिद्वार से जहां से निकलती है और आखिर तक जाने में जो पॉल्यूशन से संबंधित हैं, क्या STP प्लांट के द्वारा ही निकला गया सफाई होने के बाद पानी गंगा में डलता है? क्या पूरे आंकड़े उनके पास हैं? मैं जानना चाहता हूं। माननीय अध्यक्ष महोदय, सम्मानीय सांसद महोदय ने जो प्रश्न किया है कि हरिद्वार से गंगा जी प्रारंभ होती है, मुझे लगता है कि उनको
थोड़ा उनको ठीक से संज्ञान में लेने की आवश्यकता है। गंगा जी देवप्रयाग से तीनों धाराओं के मिलने के बाद में प्रारंभ होती है। गंगा जी के शुद्धिकरण के लिए माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में अविरल और निर्मल धारा बनी रही, इस दृष्टिकोण से जो इंटीग्रेटेड एफर्ट्स पिछले 10 साल में किए गए, उसके कारण से व्यापक सुधार गंगा नदी के पानी की गुणवत्ता में आया है। 148 से ज़्यादा स्थानों पर सीवेज ट्रीटमेंट प्लांट बना करके मुख्य धारा में जो अशुद्ध पानी सीधे छोड़ा जाता था, उसको शुद्ध करके उस पानी को नदी में छोड़ना या अन्य उपयोग में लेने का व्यवस्था और विधान किया गया। माननीय अध्यक्ष महोदय, मैं माननीय सदस्य के प्रश्न के माध्यम से सदन के संज्ञान में लाना चाहता हूं कि पिछले 10 साल को यूनाइटेड नेशंस ने डिकेड ऑफ रिस्टोरेशन ऐसा मानते हुए पूरे विश्व भर से एंट्रीज को इनवाइट किया था, और उन एंट्रीज के आधार पर जिस तरह से पिछले 10 साल में दुनिया भर की जो एंट्रीज आई, उनके आधार पर जो यूनाइटेड नेशंस ने समीक्षा की है, उसमें माननीय प्रधानमंत्री जी के नेतृत्व में चलने वाले इस मिशन गंगा को दुनिया के टॉप 10 रिस्टोरेशन प्रोजेक्ट में ऐसा सम्मिलित किया गया है। एक एक बूंद पानी जो सूवेज का आता है, सूवेज ट्रीटमेंट प्लांट में आता है, वो क्वालिफाइंग स्टैंडर्ड जो है नदी के पानी की जिस तरह की अपेक्षा है, उस तरह का बना करके ही नदी में छोड़ा जाए। इसको सुनिश्चित करने के लिए हम सारे सूवेज ट्रीटमेंट प्लांट्स पर काम कर रहे हैं। माननीय मंत्री जी से कहना चाहता हूं कि वो तो हमें पता है गंगा जी कहाँ से निकली है, लेकिन जो एसटीपी प्लांट आपने कौन से पहाड़ पे जाके लगवाया, जरा मंत्री जवाब दे दे मुझ पर आरोप लगाने से पहले। दूसरा, मैं साफ साफ कहना चाहता हूँ, हरिद्वार से आगे जो माननीय अटल बिहारी जी का सपना था कि गंगा का बाढ़ ना आए, तो हरिद्वार से आगे एक बाण गंगा जो सुक्रताल से होकर के यूपी अंदर निकलती है, और एक बाण नदी जो बिजनौर से अमरोहा की तरफ निकलती है, जिनमें आज मिट्टी भर गई है। मैंने आपको पत्र भी कई बार लिखे हैं। उन मिट्टी को निकाल के गंगा के दोनों तटों पे लगाया जाए, और उनमें जहां लोगों को सूखा का सामना करना पड़ता है, उनको पानी मिल जाएगा, और जो बाढ़ में लोग गंगा के दोनों तरफ के तट में बह जाते हैं, उन लोगों को बाढ़ से छुटकारा मिल जाएगा। मंत्री जी, मैंने आपको चिट्ठियां लिखी, आपके जवाब भी आए हैं, कृपया करके इसमें विस्तार में बताने की मेहरबानी करें। माननीय अध्यक्ष महोदय, माननीय सदस्य का जो पूरक प्रश्न है, वो प्रश्न मूल प्रश्न से संबद्ध नहीं है, और न ही प्रत्यक्ष रूप से उस विभाग से संबद्ध प्रश्न है। नदियों में से गाद निकालने का काम और तटों के तटबंधों को सुदृढ़ीकरण का काम प्रारंभिक तौर पर राज्य सरकार का विषय है, और उत्तर प्रदेश सरकार से अभी इस तरह का कोई भी प्रपोजल भारत सरकार में विचाराधीन नहीं है। श्री संजय सेठ। नरेंद्र मोदी जी ने जिस संकल्प के साथ देश के हर नागरिक को नल से जल योजना, किंतु दुख यह है कि झारखंड के अंदर वहां इंडी की सरकार 10,000 करोड़ रुपया मोदी सरकार ने दिया, किंतु अभी तक 33% ही खर्च हो पाया है। वहां ठेकेदार 100-100, 200 फीट करके बोरिंग करके चले जा रहे हैं, कोई जांच नहीं हो रही है। मोदी जी के संकल्प को फेल करने की योजना बना रही है। मेरा मंत्री जी से आग्रह है कि मॉनिटरिंग कोई कमेटी बनाकर उसकी पूरी जांच कराएं, और वहां पर जो ये घोटाला हो रहा है, उसकी पूरी जांच कराने की कोई योजना है क्या? प्रश्न का मूल प्रश्न से कहीं कोई संबंध नहीं है, लेकिन ये तय है कि माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में प्रत्येक घर तक पीने का पानी पहुंचे, इस संकल्प के साथ में, और माताओं बहनों को पीने का पानी ढोने के अभिशाप से मुक्ति मिले, इस संकल्प के साथ में जो योजना प्रारंभ की गई थी, उसके व्यापक परिणाम आज दिखाई देने लगे। और पिछले 4 साल के इस योजना के कालखंड में जहां देश में केवल 16% घरों तक पीने का पानी पहुंचता था,
आज देश में 72% घरों तक पीने का पानी पहुंचना संभव हुआ और देश में लगभग 11 करोड़ माताओं बहनों को पीने का पानी ढोने के अभिशाप से मुक्ति मिली है। बहुत सारे राज्यों ने 100% घरों तक कनेक्शन प्रोवाइड। தற்போது மக்களவை எதிர்க்கட்சிகளின் முழக்கத்திற்கிடையே நடைபெற்று வருகிறது. இந்த அமளிக்கிடையே நடைபெற்று வரக்கூடிய மக்களவை காட்சிகள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இன்னைக்கு நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா, தற்போது மக்களவை என்ன நடந்துட்டு இருக்கு, ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு, எதிர்க்கட்சிகள் என்ன முழக்கம் எழுப்புறாங்க? மக்களவையினுடைய அலுவல்கள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகள் சார்பாக மத்திய உள்துறை அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது அவர்கள் எழுப்பி கோஷங்களை எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று மக்களவையில் நடந்தது துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் என்ற ஒரு கருத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்பொழுது மக்களவையில் தெரிவித்திருக்கிறார். கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்னதாக அவர் பேசிய அவர் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பாக அனைத்து விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் யாருக்கெல்லாம் பாஸ்கள் வழங்கப்படும் வேண்டும் என்ற ஒரு வரையறை நிர்ணயிக்கப்பட்டு அது தொடர்பான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலும் அவர் கூறிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும், மேலும் அவர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் சார்ந்த எம்பிகள் கடுமையான ஒரு அமளியில் கோஷங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சி எம்பிகள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார்கள். மொத்தம் 8 பாதுகாப்பு பணியாளர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது மக்களவை செயலகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அந்த நிலையில்தான் 2 அவைகளிலுமே தற்பொழுது இந்த